எலியையும் புல்லையும் தின்று ஊழியத்தின் நிமித்தமாக உயிரை விட்ட ஊழியர் உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் ஆலன் கால்டினர். சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா என்று இடமிருந்து ஊழியம் செய்தார். ஏறக்குறைய 6 இடங்களுக்கு போனார். ஆனால் அந்த 6 இடங்களிலும் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை. ஊழியம் தோல்வி போல தோன்றியது. மனைவி இறந்தார். தனிமை, வேதனை, பல பிரச்சனைகள். இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று தொடர்ந்து ஊழியம் செய்தார். கடைசியாக ராடெல் பியகோ என்ற இடத்திற்கு செல்ல 6 பேர் குழுவுடன் கப்பலில் புறப்பட்டார். சரக்கு கப்பல் பின்னால் வரும் என்று நம்பி ஆயத்தம் செய்தார்கள். ஆனால் அது வரவில்லை. புயல், காற்று காரணமாக அவர்கள் தடுமாறி ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டார்கள். உள்ளிருந்த உணவு அனைத்தும் தீர்ந்தது. கடைசியில் எலிகளை சாப்பிட்டார்கள். சில நண்டு வகைகளையும் சாப்பிட்டார்கள். ஒவ்வொரு இரவும் அவர் டைரியில் அந்த இடத்தில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று திட்டம் எழுதினார். பசி, வியாதி காரணமாக ஒருவருக்கொருவர் இறந்தார்கள். கடைசியாக இறந்தவர் ஆலன் கால்டினர். அவரின் டைரியில் எழுதப்பட்டது, பல பிரச்சனைகளில் நான் போனாலும் தேவனுடைய அன்பும் சமாதானமும் நன்மைகளும் என்னை நெருக்கி ஏவுகிறது. பிறகு சரக்கு கப்பல் வந்தது. அவர்களின் டைரியை கண்டார்கள். அதை வாசித்த பிறகு ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் சவுத் அமெரிக்காவுக்கு சென்றார்கள். விதைகள் ஒருபோதும் சாகாது. அது மரித்தாலும் அநேக பலன் கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார், ஆனால் இயேசுவை ஒருபோதும் இழக்கவில்லை.